நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலைத்து நில்லாத பொருட்களையெல்லாம் நிலையானவை என்று எண்ணி மயங்குகின்ற இழிவான அறிவுடையவராக இருத்தல் வாழ்க்கையில் மிகுந்த தாழ்நிலையாகும். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. ஒருவனிடம் பெருஞ்செல்வம் வந்தடைதல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் வந்து கூடுவதைப் போன்றது. அந்த செல்வம் கெட்டு போதலும் கூத்தாட்டம் ஒடிந்ததும் அக்கூட்டம் கலைந்து போவதைப் போன்றது. அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்குப ஆங்கே செயல். செல்வம் நிலையற்ற இயல்பினை உடையது. அதனை ஒருவன் அடைந்தால் அது நிலைப்பதற்கான அறங்களை அப்போதே செய்தல் வேண்டும். நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். வாழ்வை ஆராய்ந்து உண்மை உணர்வாரை பெற்றால் நாள் என்பது ஒரு சிறு கால அளவை போல் காட்டி உயிரின் வாழ்நாளை சிறிது சிறிதாக அறுத்துச் செல்லும் வாழ் என்பது தெளிவாகும். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாவை அடக்கி விக்கல் மேலாக எழுந்து வருவதற்கு முன்பாகவே, அதாவது இறப்பு நிகழ்வதற்கு முன்பாகவே நல்ல அறச்செயல்கள் விரைவாக செய்யத்தக்கவையாகும். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்னும் நிலையாமையாகிய பெருமையை உடையதுதான் இந்த உலகம். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையின் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை. ஆனால் அவர் வீணாக எண்ணுவனவோ கோடியும் அல்ல, அதன் மேலும் அளவற்ற பலவாகும். உடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தானிருந்த முட்டை ஓடு தனித்து கிடக்கவும் பறவை பறந்து வெளியேறி போய்விட்டது. இது போன்றதுதான் உடலோடு உயிருக்கு உள்ள தொடர்பு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இறப்பு என்பது ஒருவனுக்கு உறக்கம் வருவதைப் போல, பிறப்பு என்பது அவன் உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதைப் போன்றது. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. உடம்பில் ஒரு மூலையில் குடியிருந்த உயிருக்கு நிலையாக நுழைந்து தங்குவதற்குரிய ஓர் இடம் இதுவரை அமையவில்லை போலும்